அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 17ஆம் தேதி நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம சந்தையில் எப்படி லெவல்ஸ் எடுக்கணும், என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு, கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நம்ம எடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். நிபந்தனை என்ன அப்படின்னா, எங்களிடம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது முன்பே ஆரம்பித்திருக்கலாம் அல்லது இப்போ புதிதாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் பணம் இன்வெர்ட் பண்ணதும் லாஸ்ட் ஒரு ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் ட்ரேட் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் எங்களுக்கு பகிரணும். அப்படி பகிர்பவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம், கட்டாயமாக இணையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். முதல் சந்தையை பார்த்து பழகணும், எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது. நிறைய பேர் வரைபடத்தோட இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்க்கு அது மட்டும் பத்தாது, வரைபடம். ஏன்னா இந்த வரைபடத்தில் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, டிகே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. நீங்கள் வரைபடம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே சைடுவே இருந்திருக்கு. அப்போது இந்த சைடுவே இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சைடுவே அமையுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு சில காரணிகளை நம்மளுக்கு ஃபுல்லாக அதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. ப்ராபபிலிட்டி ஆஃப் செக்கிங் தான் நம்மளால் அனலைஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு வச்சுக்கோங்க, இது பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சான்னு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு பவுலிங் பிச்சாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீமில் ஒரு பவுலரோட ஸ்ட்ரென்த் ஏற்றுவாங்க. இதே பேட்டிங் பிச்சாக இருந்தால் பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் ஏற்றுவாங்க. அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பிளேயரை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே களத்தை ஆராயக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். அது எதன் அடிப்படையில்னா ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில். அது ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போது இதன் அடிப்படை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை அறிந்திருந்தால் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது, அதனால் சம்பவம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். காலையிலேயே நேற்றைய காலை தினத்துலேயே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதற்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது குறையவே இல்லை, 3 மணி மட்டும் குறையல. அது வரை உங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைய தினம் என்னென்ன நடைபெற்றதுன்னு நீங்கள் செக் பண்ணியிருந்தா என்னென்னா, சந்தையை முழு நேரம் பார்ப்பவர்களால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பற்றி புரிதலுக்குள்ளே எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய முக்கிய விதிகளை நம்ம ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை நம்ம சொல்லியிருக்கோம், டீகோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பண்ண முடியும். நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கலாமா, செல்லராக இருக்கலாமா, எந்த நேரத்தில் பையராக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் முக்கியமானதே நம்ம பல முறை நம்ம ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸோட அடிப்படை விதி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான விதி நம்ம கொடுத்துருக்கணும். அட் த மணியோட ப்ரைஸ் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட அட் த மணியோட ப்ரைஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதோட அர்த்தம், கருத்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்போம். அந்த அருணாச்சலம் திரைப்படத்தில் 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். அப்போ இங்கே என்னென்னா, அட் த மணிக்குன்னு ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அந்த அட் த மணியோட ப்ரீமியத்தை நம்மளுக்கு எக்ஸ்பைரி எண்ணிக்கை, இப்போ இதுதான் அட் த மணி நம்ம சொல்ல வரல. அட் த மணியாக யார் இருந்தாலும் அதுதான் இங்கே முக்கியம். சிலர்லாம் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ மார்க்கெட் நேற்று முடிஞ்சது 28,700, சாரி மன்னிக்கவும் 24,700. அப்போ அந்த 24,700 தான் அட் த மணின்னு அர்த்தம் இல்லை. மார்க்கெட் எங்கெல்லாம் ஸ்பாட் இருக்கோ அதுதான் அட் த மணியாக எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நடைமுறை பார்த்திங்கன்னா, விலையை ஏற்றம் இறக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரோட அடிப்படையில் உடனே மந்த்லி ஃபியூச்சருக்கு போயிடுவாங்க. அப்படியும் போகக்கூடாது. அந்த வீக்லி ஃபியூச்சர்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ். அப்போ இதை புரிந்து கொண்டு அப்போ அது அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு 213 ரூபாயிலிருந்து 222 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நேற்று அட் த மணியாக இருந்த ப்ரீமியம் இன்று பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி அங்கேயே தான் பருத்தி மூட்டை குடோனில் இருக்கிற மாதிரி அங்கேயே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 176லிருந்து 183 மாறிட்டாங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இப்போது 180ன்னு வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அப்போ இங்கே ஒரு 220னா 40 ரூபாயை காணும். இந்த 40 ரூபா தான் டிகே.
இது வந்து வரைபடத்தில் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா வரைபடத்தில் கண்டிப்பாக தெரியாது. இதற்காக தான் இன்றைக்கி காலையில் ஒரு 3 ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆனால் இங்கே என்னென்னா நிறைய பேருக்கு வேலைப்பளு இருக்கிறதுனால நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, எவ்வளோ சம்பாதிக்கலாம், டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், 1 கோடி சம்பாதிக்கலாமா டெய்லியும், இல்லை 10 லட்சம் சம்பாதிக்கலாமா, 500 ரூபா சம்பாதிக்கலாமா, 10,000 சம்பாதிக்கலாமா அப்படின்ட்டு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடியோஸை நம்ம பார்ப்போம். ஆனால் எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோம்னா நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அது பிடிக்காதே. சிலருக்கு தான் பிடிக்கும். சிலர் தான் நம்ம வந்து அதை தொடர்ச்சியாக பார்ப்பாங்க. சிலர் வந்துட்டு நம்மளுக்கு யார் வந்துட்டு கால்ஸ் கொடுக்குறா, பரிந்துரை கொடுக்குறா, இங்கே வாங்க சொல்கிறது யார், இங்கே விற்க சொல்கிறது யாருன்னு பார்ப்போம். ஆனால் ஏன் வாங்குகிறோம் ஏன் விற்கிறோன்னே தெரியாமல் நீங்கள் பண்ணி ட்ரேட் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும், பங்கு சந்தையில் நீங்கள் எவ்வளோ நீண்ட காலம் நீங்கள் எப்படி இருக்க முடியும், அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம வந்துட்டு அட் த மணியாக நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,700 கால் புட்டோட ப்ரைஸை நம்ம அப்படியே சொல்லியிருப்போம். இன்றைக்கி கால் புட் முதல் ஷார்ட்ஸில் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாங்க. ஆனால் அடுத்த ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது அப்படியே 200 ரூபாயாக மாறி இருந்தாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 189 அந்த மாதிரியெல்லாம் மாறி இருந்தாங்க. அப்போ அது என்னது, ப்ரீமியம் கரைவு நடைபெறும் போது இங்கே மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே போகிறக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த காணொலி ஷார்ட்ஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்தா தெரியும், நம்ம முன்கூட்டியே இதுக்கப்புறம் சைடுவேல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இது ப்ராபபிலிட்டி தான். மார்க்கெட்டில் எப்போவுமே இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடாது. எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். இது நான் சொன்னதுனால தான் சைடுவே போச்சுனால நான் கிளைம் பண்ண விரும்பலை. ஆனால் அங்கே இருந்த சிம்டம்ஸ் நம்ம பார்க்குறோம். அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அதிகமான ப்ராபபிலிட்டி வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சைடுவே அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ சைடுவே தான் போகுது அப்படிங்கும்போது பையருக்கு அங்கே வேலையே இல்லை. செல்லரை வந்து என்ன பண்ணலாம், ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஏன்னா அங்கே ப்ரீமியம் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகலன்னா இருக்கிற இடத்துல பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தாலே நம்மளுக்கு என்ன ஆகுது, டெப்ரிஷியேஷன் தான் ஆக போகுது. இப்போ நம்ம ஒரு புது காரை வாங்குகிறோம், வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு விற்றா உடனே வாங்கின ரேட்டுக்கே விற்க முடியுமா? திருப்பி அது விலை கம்மியாக தான், அந்த விலை கம்மி தான் தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல தான் இங்கே டிகே ஏற்பட்டிருக்கு. இதுதான் பெஸ்ட் இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸோட. இதில் இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இம்ப்ளைடு வாலிட்டி மற்றது எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இதனை அப்சர்வ் செய்து ஆய்வு செய்ய முற்படுங்க. நீங்கள் இது வந்து ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. நான் பார்க்குறது சரி, நீங்கள் பார்க்குறது சரினால இல்லை. உங்களுக்கு இது நீங்கள் நினைக்கிற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் சரி. அதனால் இது சரியாக தவறானாலாம் ஆராய வேண்டாம். நீங்கள் பார்க்குற வரை என்ன நடக்குது அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைய சந்தைக்குள்ளே போகலாம், சந்தை காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ அட்டவணைப்படி பார்த்தா நம்மளுக்கு அட்டவணையில் ஸ்ட்ரெடல் 24,700 கால் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து 25,000 கால், 25,500 கால், 24,800 கால், 24,500 போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,500, 24,700, 25,000 அப்படின்னு இருக்க போது இது நடுநிலையாக இருக்க போகிறாங்க. இதற்கு நடுநிலைனா 24,750 இருக்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையை தாண்டல, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணல, இன்சைடுக்குள்ளே இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த எல்லைகளை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ 24,700 அப்படின்னு பார்த்துக்கோங்க. 24,700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே 180 அப்படின்னா 24,880. இந்த பக்கம் 180 புள்ளினா 24,520. இந்த ரெண்டு பேர்த்தோட ஹையுமே இன்றைக்கி சேமாக இருக்காங்க. அப்போ 250 ரூபாய்னு வச்சுட்டா 24,950. இந்த பக்கம் 24,450. அப்போ இதுதான் ஜோனாக இருக்க போகிறாங்க. இதற்கு மொத்த ஜோன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 500 புள்ளிகள். அப்போ 500 புள்ளிகள் 250 புள்ளிகள்னால் அப்போ சரியாகவே அது இருக்க போகிறாங்க. அப்போ இதனை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மார்க்கெட்டில் இந்த எல்லைக்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னா இது ப்ரீமியம் இன்னும் கரைவு தான் ஏற்பட போகிறது. ஆப்ஷன் செல் இம்ப்ளாய்டு வாலிட்டி நேற்று பார்த்த இம்ப்ளாய்டு வாலிட்டி விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். கால் சைடு 13, புட் சைடு வந்து 10. ஏன்னா டிகே ஏற்பட்டிருக்கனால இம்ப்ளாய்டு வாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அப்போ அதனுடைய புரிதல் வேணும். டைம் வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டோட டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது 100 ரூபாய். நேற்று இருந்ததுக்கு காலையில் காணொலி நீங்கள் வெரிஃபை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. 203, இது வந்துட்டு 210, 413. இங்கே பாருங்கள் இதோட விலை 152, இதோட விலை 161.
313. இதில் 100 ரூபாய் கழிங்க 313. அப்போ எவ்வளவு தூரம் இங்கே கணக்கு, இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது முழுக்க கணக்கீடு. இந்த கணக்கீடை புரிந்து கொள்ளாமல் இந்த கணக்கீடெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட சிலருக்கெல்லாம் தோணலாம். இதில் எங்கே ட்ரேட் பண்ணுறதுனே தெரியல, இங்கே ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வேண்டாம். இதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கெங்கே இம்பேக்ட் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து தன்னால் வர்த்தகம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. யாரெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்காங்களோ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணணும். மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே 54,000 கால் 53,500 புட் கொடுத்துட்டாங்க. எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்னா கால் புட்டோட டிஃப்ரெண்ட் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் ஃபியூச்சர் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். 53,700 இருக்காங்க. அப்போ 53,700 கால் போட்டு நம்ம போட்டுக்கலாம். $53,700 ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா ₹700. அப்போ 54,400. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 53,000. இதோட ரெண்டு பேர்த்தோட ஹை பார்த்தா ஒருத்தருக்கு 900, ஒருத்தருக்கு வந்துட்டு ₹1000. அப்போது காலுடைய ஹை 900 அப்படின்னா 54,600. புட்டோட ஹை ₹1000 அப்படின்னா 52,700. இதுதான் இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகிறது. இம்ப்ளைட் வால்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வால்யூ 14-15 ஈவனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இங்கே அடுத்த மணியோட ப்ரீமியத்தை நீங்கள் எப்படியெல்லாம் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் மார்க்கெட்டுக்கு. இதை வைத்து நீங்கள் பல விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை உடைக்கலாம். இதற்குண்டான நம்மளோட சேனல், நம்முடைய சேனல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 வருடங்கள் டிசம்பர் 10ஆம் தேதி வந்துட்டு 5 வருடத்தை கடந்து 6வது வருடத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். இதற்குண்டான ஸ்பெஷல் வீடியோ நாளைக்கு பதிவு பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இதற்குண்டான ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் தரணும். நிறைய லைக்ஸ் கொடுங்க, நிறைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.